Hello everybody, welcome to our Veterinicium Tuition Center YouTube channel. நம்ம நேற்று பார்த்தோம் 10th பப்ளிக் சோஷியல் எக்ஸாமில் பேட்டர்ன் எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் சொல்லியிருந்தோம் டைம்லைன் நாளைக்கு போடுறோம் அப்படின்ட்டு. இன்றைக்கி அந்த டைம்லைன் பற்றி தான் பார்க்க போகிறோம். 5 மார்க் கொஸ்டினில் கட்டாயம் ஒன்று அட்டன் பண்ணக்கூடியது தான். ஈஸியாக 5 மார்க் ஸ்கோர் பண்ணுற ஒரு டாபிக் தான் பார்த்தீங்கன்னா டைம்லைன். அந்த டைம்லைன் வந்து 2 ஈவெண்ட் இருக்கும், வேர்ல்டு ஈவெண்ட்டு, இந்தியா ஈவெண்ட்டு அப்படின்ட்டு 2 ஈவெண்ட் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் எடுத்த கொஸ்டினில் வந்து ஒரு 20 இயர்ஸ் தான். அந்த 20 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு 5 ஈவெண்ட் எழுதணும் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. அந்தமாரி மென்ஷன் எதுவும் தனியாக பண்ணதில்லை. வேர்ல்டு ஈவெண்ட்டு தான் எழுதணும், இந்தியா ஈவெண்ட்டு தான் எழுதணும், பொதுவாக கேட்குறாங்க. அப்போ நீங்கள் வந்து இந்தியா ஈவெண்ட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வேர்ல்டு லெவலில் போக்கல உங்களுக்கு அதிகபட்சம் அந்த வார்த்தைகள் எல்லாம் ஓரளவுக்கு தெரியாத மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்தியா ஈவெண்ட் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச வார்த்தை, அதனால் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, சின்ன பிள்ளையிலேருந்து படிச்சுட்டே வந்துட்டுருக்கீங்க என்னென்ன இது அப்படிங்கிறதான். அப்போ அது ரிலேட்டடாகவே உங்களுக்கு ஒரு 2-3 ஈவெண்ட் அதில் மாட்டிக்கும். அப்படின்னாக்குள்ள நம்ம இந்தியா ஈவெண்ட் அதை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ உங்களுக்கு புக் பேக்கில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 1900 1950 அதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து ஒரு 22 ஈவெண்ட்டு கொடுத்துருக்காங்க புக்கில். ஆனால் நீங்கள் அவ்வளோத்தையும் படிக்க தேவையில்ல. இந்த ஒரு 10-12 ஈவெண்ட் இருக்குது, அதை மட்டும் படிச்சிங்கனாவே உங்களுக்கு எந்த வருஷத்துக்குள்ளே 20 வருஷம், அதாவது 1900 1920 வரைக்கும் ஒரு ஈவெண்ட்டு அப்படி கொடுத்து அதில் ஏதாவது ஒரு 5 ஈவெண்ட் எழுதுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா 1910 1930 அப்படிங்கிறதுலேருந்து ஒரு 10 ஈவெண்ட்டு, 1920 1940 அதில் ஒரு 10, இல்லை 1930 1950 எப்படி பார்த்தாலும் ஒரு 20 வருஷ கேப்பில் தான் ஒரு 5 எழுத சொல்கிறாங்க. அப்படி பார்க்கக்குள்ள நம்ம ஃபஸ்ட்டு 1900 1920 வரைக்கும் நம்மள்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா 1900 1920க்குள்ளே ஒரு 5 ஈவெண்ட்டு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மெயினாக இந்த ஒரு 5 ஈவெண்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறத படிச்சுக்கிட்டிங்கனாவே, தன்னாட்சி இயக்கம் 1916 நடந்திருக்கும். தன்னாட்சி இயக்கம் அந்த ஒரு ஈவெண்ட்டை படிச்சுக்கோங்க. அடுத்து சம்பரான் சத்தியாகிரகம் 1917 அந்த ஒரு ஈவெண்ட்டை படிச்சுக்கோங்க. 2 ஈவெண்ட் ஆச்சுங்களா. அடுத்து கேதா சத்தியாகிரகம்ங்கிறது 3வது ஈவெண்ட்டு. ரவுலட் சட்டம் 1919 4வது ஈவெண்ட்டு. ஒத்துழையாமை இயக்கம் 1920 இந்த 5 ஈவெண்ட்டு படிச்சுக்கோங்க. 1905 வங்கப்பிரிவினை உங்களுக்கு பேசிக்காகவே எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், அப்போலேருந்து படிச்சுட்டு இருக்கோம் சரிங்களா. அப்படி பார்க்கக்குள்ள உங்களுக்கு இப்போ 1900 1920க்குள்ளே ஏதாவது ஒரு 5 ஈவெண்ட்டு எழுதணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னாவே நீங்கள் இந்த 20க்குள்ளே எத்தனை படிச்சிருக்கீங்க? தன்னாட்சி இயக்கம் 1916, அதாவது ஹோம் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், ரைட்டுங்களா. 1916 ஹோம் ரூல். அடுத்து சம்பரான் சத்தியாகிரகம் அப்படின்னு 1917 வந்து சம்பரான் சத்தியாகிரகா. அடுத்து கேதா சத்தியாகிரகம் அதுதான் 1918 கேதா சத்தியாகிரகா. ரவுலட் சட்டம் 1919 1919 ரவுலட் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில். ஒத்துழையாமை இயக்கம் 1920 நான் கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 5 படிச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 1900 1920 5 கேட்டாலுமே உங்களுக்கு இந்த 20க்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த 5 இது 1 6 கவர் ஆயிடுச்சு. அப்படின்னக்குள்ள இது ஒரு 1916 தன்னாட்சி இயக்கம் 1 ஆயிடுச்சு, சம்பரான் இயக்கம் 2, கேதா 3, ரவுலட் சட்டம் 4, ஒத்துழையாமை இயக்கம் 5. அப்போ இந்த 5 படித்தாவே 1900 20க்குள்ளே அந்த ஒரு ஈவெண்ட்லையும் எழுதிக்கலாம். 1910 1930க்குள்ளே ஒரு 5 ஈவெண்ட்டு கேட்டாலுமே நீங்கள் எழுதிக்கலாம். இந்த 5மே ஏன்னு பார்த்தீங்கன்னா இது 1910க்கு அப்புறம் தான் 1916 தான் தன்னாட்சி இயக்கம். அப்போ 1930க்குள்ளே அப்படின்னக்குள்ளமே இந்த 5 வந்துடுது உங்களுக்கு. தன்னாட்சி இயக்கம், சம்பரான் சத்தியாகிரகம், கேதா சத்தியாகிரகம், ரவுலட் சட்டம், ஒத்துழையாமை இயக்கம் இந்த 5மே எப்படி வந்துடுது? 1910 30க்குள்ளே கேட்டாலுமே இந்த 5 கவர் ஆயிடுது. அப்போ இந்த 5 படிச்சிங்க அப்படின்னா 1900 1930க்குள்ளே எந்த ஈவெண்ட்டு கேட்டாலுமே நீங்கள் இதை எழுதிடலாம். இந்த 5 படிச்சிங்கன்னா +1 வங்கப்பிரிவினை எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான், சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம் 1905 வங்கப்பிரிவினை அப்படிங்கிறது. அப்போ இந்த 6 படிச்சிங்க அப்படின்னா இந்த 2 ஈவெண்ட்டு எழுதிடலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரும், அடுத்து 1910 1920 முடிஞ்சிங்களா. அடுத்து 1920 30 1920 30க்குள்ளே 1920 1940 அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 5 எழுத சொன்னாங்க அப்படின்னாலுமே நீங்கள் என்ன பண்ணிடலாம், இந்த இதுலேருந்து பாருங்கள், ஒத்துழையாமை இயக்கம் 1920 இதுலேருந்து எழுதிக்கோங்க. இதுலேருந்து இந்த ஒரு 1 2 3 4 5 6 7 இந்த ஒரு 7 படிச்சிங்கன்னா இங்கே ஒரு 5 6 இங்கே ஒரு 5 இங்கே ஒரு 7 இதை படிச்சிங்கனாவே போதும். நீங்கள் இந்த
1900லேருந்து 1950க்குள்ளே எந்த ஈவெண்ட் கேட்டாலுமே நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி எழுதிடலாம். இப்போ வந்து 1920லேருந்து 1940க்குள்ளே கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து 1920 ஒத்துழையாமை இயக்கம் நம்ம மேலேயே படிச்சுட்டோம், அதில் ஒன்று ஓகே ஆயிடுது. அடுத்து மீதி 4 எழுதணும். அப்படின்னக்குள்ள முதல் வட்டமேசை மாநாடு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1930, அடுத்து செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1931 இரண்டாம் வட்டமேசை மாநாடு, அடுத்து மூன்றாம் வட்டமேசை மாநாடு 1932 தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒத்துழையாமை இயக்கம் 1 எழுதிடும். 1920லேருந்து 40க்குள்ளே கேட்டால் ஒத்துழையாமை இயக்கம் 1 முதல் வட்டமேசை மாநாடு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இரண்டாம் வட்டமேசை மாநாடு மூன்றாம் வட்டமேசை மாநாடு எழுதிடும். அடுத்து 1935 இந்திய அரசு சட்டம் அப்படிங்கிறது எழுதுகிறோம். இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது 1935. அப்போ ஒத்துழையாமை இயக்கம் 1 முதல் வட்டமேசை மாநாடு இரண்டாம் வட்டமேசை மாநாடு மூன்றாம் வட்டமேசை மாநாடு அப்படிங்கிறது ஒரு 4 வந்துருச்சு. இந்திய அரசு சட்டம் அப்படிங்கிறத சேர்த்து 5 ஈவெண்ட் முடிஞ்சிருச்சிங்களா. அடுத்து வரும். அடுத்து உங்களுக்கு 1920லேருந்து 40 வரைக்கும் சொல்லியாச்சு. 1920லேருந்து 40 வரைக்கும் சொல்லியாச்சு. அடுத்து 1930லேருந்து 50 இந்த 4 வருஷம் தான் கேட்பாங்க. 1900லேருந்து 20 10 to 30 20 to 40 30 to 50 இந்த 4 இதுக்குள்ளேருந்து தான் உங்களுக்கு 5 எழுதணும் அப்படிங்கிறது கேட்பாங்க. அப்போ 1930லேருந்து 50 அப்படின்னு வந்துட்டாலுமே உங்களுக்கு இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை 20ஓட அதை விட்டுருங்க மேலே படித்ததை. இப்போ வந்து முதல் வட்டமேசை மாநாடு 1930. அப்போ இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே முதல் இது ஆரம்பிச்சிருது. ரெண்டாம் வட்டமேசை மாநாடு மூன்றாம் வட்டமேசை மாநாடு அப்படிங்கிறது 3 ஈவெண்ட் வந்துருது. இந்த 1930லேருந்து 50க்குள்ளே 5 கேட்டா. அடுத்து இந்திய அரசு சட்டம் 1 படிச்சிருக்கோம், 4 முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து ஒரு 1 எழுதுனா போதும். அப்படின்னக்குள்ள உங்களுக்கு தெரியும் 1947 இந்தியா விடுதலை அடைதல் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு தெரியும். அடுத்து 40ல் வந்து ஆகஸ்ட் நன்கொடை ஆகஸ்ட் ஆஃபர் அப்படிங்கிறது. அப்போ நீங்கள் 5 எழுதுன்ற இடத்துல 6 படிச்சிருங்க. 47 இந்தியா விடுதலை அடைதல் உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒன்று படிக்கணும் அப்படின்னக்குள்ள 1940 ஆகஸ்ட் நன்கொடை. இங்கே எப்படி இந்த ஈவெண்ட்டை விட்டுட்டு வங்க பிரிவினை 1905ங்கிறது ஒன்று படித்தோமோ அதேமாரி இந்த 5 ஈவெண்ட்டை முடிச்சுட்டு ஆகஸ்ட் நன்கொடை அப்படிங்கிற ஒன்றை படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 1920லேருந்து 40க்குள்ளே கேட்டாலும் இந்த இதுக்குள்ளே இருந்து வந்துடும். 1920 to 1940 1930லேருந்து 50 கேட்டாலுமே இந்த ஒத்துழையாமை இயக்கத்துலேருந்து இந்த 1 2 3 4 5 6 7 இந்த 7 படிச்சிங்கன்னா இந்த 2 வருஷத்துக்குள்ளே கேட்டு 5 எழுதா எழுதிடலாம். அந்தமாரி இந்த ஒரு 5 படிச்சிங்க அப்படின்னாலுமே இந்த 2 வருஷத்துக்குள்ளேருந்து கேட்டு 5 6 படிச்சிங்கனாலுமே இந்த இதுக்குள்ளேருந்து எழுதிக்கலாம். ரைட்டுங்களா? அப்போ 1900லேருந்து 1930க்குள்ளே உங்களுக்கு எந்த ஈவெண்ட் அது 2 இதாக கேட்கலாம். 1900லேருந்து 1920 1910லேருந்து 1930 அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 1 2 3 4 5 இந்த 6 படிச்சுக்கோங்க. ஏதாவது 5 தான் எழுத போகிறீங்க. இது மட்டுமே போதும். நீங்கள் வந்து இந்த 2 வகையான இயர் கொடுத்து உங்களுக்கு கேட்டாலுமே எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905. அடுத்து 1916 வந்து ஹோம் ரூலு. 1917 வந்து சம்பரான் சத்தியாகிரகா. அடுத்து 1918 வந்து கேதா சத்தியாகிரகா. 1919 வந்து ரவுலட் ஆக்ட். 1920 வந்து நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு 6 இதை படிச்சிங்க அப்படின்னாவே அந்த 2 இயர் சொன்னோம்ல அதுக்குள்ளே இருந்து எழுதிடலாம். அடுத்தது இங்கே வந்தீங்க அப்படின்னா 1920 to 40 அப்படின்னக்குள்ள 20ன்றது நம்மளுக்கு நான் கோஆப்ரேட்டிவ் ஆப்ரேஷன் மூவ்மெண்ட் ஒன்று படிச்சிருக்கோம். அப்போ அது ஒன்று ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், இந்தியா கவர்மெண்ட் ஆக்ட் 1935 அண்ட் 1940 வந்து ஆகஸ்ட் ஆஃபர். அப்போ இந்த ஒரு 5 இதில் வந்துடுது. அப்போ எக்ஸ்ட்ரா ஒன்று இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத படிச்சிங்கன்னா 1930லேருந்து 1915க்குள்ளே இருக்கிற ஒரு 5 இயர்ஸ் இதில் எழுதிடலாம். 1913 ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட், ஆகஸ்ட் ஆஃபர், இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த ஈவெண்ட்டை மட்டும் படிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்தியாவில் இருக்க ஈவெண்ட்ஸு முக்கியமாக 5 இது எழுதிடலாம். கண்டிப்பாக எந்த வகையில் வருஷம் கொடுத்து கேட்டாலுமே உங்களுக்கு புக்கில் இருக்கிறது 1900 இருந்து 1950 வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஒரு 12 படிச்சிங்க அப்படின்னா 12 படிக்கிறது பெரிய விஷயம். ஏற்கனவே ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க எல்லாம். இதை படிச்சிங்க அப்படின்னாவே நீங்கள் அந்த கொஸ்டினை கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம், ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ஓகேங்களா? அப்போ இந்த ஈவெண்ட்டு இந்த 12 ஈவெண்ட்டு மட்டும் படிச்சுக்கோங்க. தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 பேத்துக்குமே இருக்குது. இதை ஓரளவுக்கு படித்து எழுதி பாருங்கள். எழுதி பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்தை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்தந்த இயர் அந்தமாரி காலக்கோடு வரைக்குள்ள மேலே வந்து அதோட அழகு எழுதணும். ஒரு அழகு அப்படிங்கிறது வந்து 10 ஆண்டு அப்படிங்கிறது ஒரு யூனிட் ஈக்குவல் டு 10 இயர்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும், மறந்துடாதீங்க. இந்த இதை வந்து ஸ்கேலை வச்சு வரைஞ்ச பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நோட்டில் தான் சின்னதாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ஸ்கேலை வச்சு வரைய கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க.
எப்படி ஃபுல் மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த யூனிட்லாம் போட மறந்துடுறாங்க. யூனிட் போட கண்டிப்பாக போட்டாலும் டைம் லைனில். ஓகேங்களா? இதான் இந்தியா ஈவெண்ட்டு. இந்த 12 படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 5. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்தியா ஈவெண்ட்டு, வேர்ல்டு ஈவெண்ட் அப்படின்னு தனித்தனியாக கேட்குறதுல மொத்தமாக ஏதாவது ஒரு 5 ஈவெண்ட் இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷத்துக்குள்ளே எழுதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது படிச்சிங்கனாவே போதும். இப்போ வேணும் எனக்கு வேர்ல்டு ஈவெண்ட்டு வேணும் அப்படின்ன பட்சத்தில் இன்னும் ஒரு 5, 6 இருக்குது. அதை நம்ம என்னான்ட்டு அடுத்து பார்ப்போம். அடுத்து வேர்ல்டு ஈவெண்ட் வரும். வேர்ல்டு ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா இதிலே பார்த்துட்டு இந்தியா ஈவெண்ட்லேயே ஓரளவுக்கு மேக்ஸிமம் பார்த்தாச்சு. அதுவே போதுமானது தான். எந்த இயர் கொடுத்தாலும் எழுதலாம். இருந்தாலும் வேர்ல்டு மேப்பு எனக்கு வேணும், வேர்ல்டு ஈவெண்ட்டு வேணும் டைம் லைனில் அப்படின்னா கூட இந்த முக்கியமான ஈவெண்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 1914 அப்படிங்கிறதுல அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்டு வார் 1 அப்படிங்கிறது முதல் உலகப்போர் தொடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1914 தான் ஸ்டார்ட் ஆகுது முதல் உலகப்போர். அடுத்து 1917 வந்தீங்க அப்படின்னா ரஷ்ய புரட்சி, ரஷ்யன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறாங்க. 1917 நடந்திருக்கு ரஷ்ய புரட்சி, ரஷ்யன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 1918 வந்து வேர்ல்டு வார் எண்டு. வேர்ல்டு வார் எண்டு அப்படிங்கிறது முதல் உலகப்போர் முடிவு. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எண்டு, முதல் உலகப்போர் முடிவு 1918 நடந்திருக்கு. வேர்ல்டு வைஸில் பார்த்தோன்னா வேர்ல்டு வைஸ் ஈவெண்ட்ஸில் வந்து இந்த இதெல்லாம் முக்கியமானது. அடுத்து லாங் மார்ச் அப்படிங்கிறது 1934 நீண்ட பயணம். லாங் மார்ச் நீண்ட பயணம் உங்களுக்கு அதிலே தெரிஞ்சிருது 1934 நடந்திருக்கு. அடுத்து வந்தோம்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் பார்த்துட்டோம். 1914 டு ஸ்டார்ட் ஆகுது, 1918 வந்து முடிவுது. அடுத்து இங்கே செகண்ட் வேர்ல்டு வார் வரும். அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்டு வார் 2 1939. அப்போ 1939 என்ன ஆகுது, 2ஆம் உலகப்போர் தொடக்கம் அடையுது. அதுவே 1945 2ஆம் உலகப்போர் முடிஞ்சிருது. எண்ட் ஆஃப் வேர்ல்டு வார் 2 1935. அப்போ தான் அந்த 1945 தான் உங்களுக்கு வந்து இது 2ஆம் உலகப்போர் முடிவெடுது. அப்போ தான் வந்து ஐநா சபை தோற்றுவிக்கிறாங்க. ரைட்டுங்களா? ஐநா சபை 1945 தான் தோற்றுவிக்கிறாங்க. இதுதான் உங்களுக்கு வேர்ல்டில் வந்து போதுமானது. ஏன்னா நம்ம இந்தியாவிலே மேக்ஸிமம் பார்த்துட்டோம். இந்த ஈவெண்ட்ஸில் இந்த வேர்ல்டு வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு 4-5 இது எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாவே போதும். ஒரு 5 இது வேணும் அப்படின்ற பட்சத்துக்காக ஈஸியானதான். ஏன்னா பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2, வேர்ல்டு வார் 1 தொடக்கம், வேர்ல்டு வார் 2 தொடக்கம், வேர்ல்டு வார் 1 வந்து முடிவு, வேர்ல்டு வார் 2 வந்து முடிவு அப்படின்ற பட்சத்தில் ரஷ்யன் புரட்சி 1. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாங் மார்ச் 1 எக்ஸ்ட்ரா 1 கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். தேங்க்யூ.